நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர் மற்றும் நம்ம தகவல் நாயகன் ரோபோ. வழக்கம் போல இன்னைக்கும் வெளிவராத செய்திகள், வெளிவந்த செய்திகளுடைய சுவாரஸ்யமான பின்னணிகள்னு நிறைய விஷயங்கள் நமக்காக தயாராக இருக்கு. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ரோபோ. வணக்கம் விக்ரம். சீட்டு கிடைச்சவங்களுக்கும் சீட்டு கிடைக்காததால சுயேட்சையா வேட்புமனு தாக்கல் செஞ்சவங்களுக்கும் இடையில நடக்கிற பனிப்போர் தான் இன்னைக்கு முதல் சப்ஜெக்ட். ஆரம்பிக்கட்டுமா? என்ன உள்ளாட்சி தேர்தலா? நீதிமன்றமே ரத்து செஞ்சாலும் நீ விடமாட்ட போலன்னு போன வாரம் நான் கேட்டதுக்கே சொன்னேன். இப்போ இந்த வாரம் வரைக்கும் நீ இழுக்கிற. தேர்தல் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சப்ஜெக்ட் புதுசுதான். சொல்லட்டா வேண்டாமா? சொல்லு. அப்படி என்ன புது சப்ஜெக்ட்னு நானும் பார்க்குறேன். இலைக்கட்சி வேட்பாளர்களா அறிவிக்கப்பட்ட முக்கிய நிர்வாகிகளுக்கு மறைமுகமா தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க வாய்ப்பு கிடைக்காம போனவங்க. கடந்த சில நாட்களா காட்டன் மாவட்டத்தில் நடக்கிற சம்பவங்களையே அதுக்கு உதாரணமா சொல்லலாம். அப்படி என்ன நடக்குது காட்டன் மாவட்டத்தில்? இலை தலைமை உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில இருக்கிறதால விசுவாசத்தை காட்ட பலரும் பல இடங்கள்ல சிறப்பு பூஜைகள் நடத்துறது, அன்னதானம் வழங்குறதுன்னு மும்முரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காட்டன் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் சமீபத்துல பால்குடம் சுமந்து பிரார்த்தனை செஞ்சாரு. அதுக்கு போட்டியா அதிருப்தி கவுன்சிலர்கள் ஓமகுண்டம் வளர்த்து யாகம் நடத்தி அன்னதானம் வழங்கியிருக்காங்க. அவர் மட்டும் ஸ்கோர் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்காங்கன்னு சொல்லு. இது மட்டுமில்ல விக்ரம், கட்சி பணிகள் செய்யறதுலையும் இப்படித்தான் அவருக்கு போட்டியா தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது சரி, குறிப்பா அவரை மட்டும் டார்கெட் பண்றதுக்கு ரீசன் என்ன? அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் பட்டியல்ல தங்களுடைய பெயர் இடம்பெறாம போனதுக்கு முன்னாள் அமைச்சர் செஞ்ச சதிதான் காரணம்னு நினைக்கிறாங்க. அதனால அவரை எதிர்த்து ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு முடிவே பண்ணிட்டாங்க முன்னாள் கவுன்சிலர்கள். காட்டன் மாவட்டம் ஒரு உதாரணம் தான். மாநிலம் முழுக்க பெரும்பாலான இடங்கள்ல இதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆக கட்சி ஆதரவு வேட்பாளர்கள், கட்சியை எதிர்த்த வேட்பாளர்கள்னு ரெண்டு கோஷ்டிகள் ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல வர்ற. இதனால எந்த கோஷ்டி கூட சேர்றதுன்னு தெரியாமலும் யார் அழைப்பை ஏத்துக்கிறதுன்னு தெரியாமலும் முடிக்கிறது அடிமட்ட தொண்டர்கள் தான். ஆமா ரோபோ, அவங்க தான் பாவம். இலைத்தலைமை வேற உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த குழப்பம் வேற. சரி, இலைத்தலைமையை பத்தி பேசுனதும் ஞாபகத்துக்கு வருது. என்ன, அவங்க உடல்நிலைய பத்தியா? மக்களே, இந்த கேள்வியை நான் கேட்கல. இதுக்கு எந்த விதத்திலையும் நான் பொறுப்பாக முடியாது. நீ மேல சொல்லு ரோபோ. இல்லையே, நான் எதுவும் சொல்ல வரலையே. நீதான விக்ரம் ஏதோ கேட்க வந்த. என்னது? அதான பார்த்தேன், நீ உஷாராயிட்டியா? வேற ஒன்றும்ல, கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் மருத்துவமனைக்கு போய் பார்க்குறாங்களே, அதை பற்றி தான் கேட்க வந்தேன். அது நல்ல விஷயம் தானே விக்ரம். நீ மட்டும் இல்ல, நிறைய அரசியல் நோக்கர்கள் இந்த விஷயத்த ஆச்சரியமா தான் பார்க்குறாங்க. கை கட்சியின் இளம் தலைவர் வந்துட்டு போனதையே சிறந்த உதாரணமா சொல்லலாம். இதுவரைக்கும் அரசியல் காரணங்களை தவிர வேற எதுக்காகவும் தமிழ்நாட்டுக்கு வராத அவரே மருத்துவமனைக்கு வந்துட்டு போயிருக்காருன்னா பாத்துக்கோ. உண்மைதான் ரோபோ. அரசியல் வட்டாரத்தில் இது ஆச்சரியமானதா மட்டும் இல்லை, வரலாற்று சிறப்புமிக்க விஷயமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் சீட்டுக்கு இந்த பாடுபடுறாங்களே, ஜெயிச்சு மக்கள் பணியை ஒழுங்காக செஞ்சிருந்தா கவலைப்படவே தேவையில்லையே. மக்கள் பணியை விடு விக்ரம். மக்களுக்கான நலத்திட்டங்களை நிறைவேற்ற அவங்க ஆளுங்களுக்கே செய்ய வேண்டியதை சரியா செய்யலங்கிறாங்க. அடுத்த சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்ட போல, சொல்லு என்னது? மக்களுக்கான நலத்திட்டங்கள்ல ஒன்னான உணவகங்கள் பத்தி தான் அடுத்த சப்ஜெக்ட். ஆமா, புதுசா திறந்த உணவகங்கள்ல வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருந்த. வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆல்ரெடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியமே கொடுக்கலன்னா தப்பு தானே? ஆமா, பெரிய தப்பாச்சே. வேலை செய்யறதே அதுக்கு தானே. தலைநகரத்தில் இருக்கிற உணவகங்களுடைய ஊழியர்கள் யாருக்குமே கடந்த 3 மாசமா சம்பளமே வழங்கப்படலையாம். என்ன ரோபோ சொல்ற? 3 மாசமா சம்பளம் இல்லாம எப்படி சமாளிக்கிறாங்க? அவங்க எப்படியோ சமாளிச்சுட்டு போறாங்க. அது அவங்க சாமர்த்தியம். ஆனா சம்பளத்தை முறையா கொடுக்கலன்னா எப்படி? அதானே, ஏன் சம்பளம் கொடுக்கல? கொடுக்காம போனதுக்கு காரணங்கள் தேவையில்லை, இன்னும் கொடுக்காம இருக்கிறது தான் அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கு. அட என்ன ரோபோ, எதை கேட்டாலும் எடக்கு முடக்காவே பதில் சொல்லிட்டு இருக்க. உனக்கே இப்படி இருக்கே, சம்பளமும் வராம ஏன் வரலன்னு கேட்கும்போது பதிலும் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓ, அதுக்கு தான் இப்படி இழுத்தியா? ஆமா விக்ரம், சம்பள பாக்கி வருமா வராதான்னு யாருமே தெளிவா சொல்ல மாட்டாங்களாம். கூடிய சீக்கிரம் தேர்தல் வரப்போறதால பொறுப்புகள் அதிகாரிகள் கைகளுக்கு போயிடும். அதுக்கப்புறம் எப்படி சம்பளம் வரும்? ஏன் வராது? அதிகாரிகள் வந்துட்டா வேலை இன்னும் சீக்கிரமா முடிஞ்சிருமே. நீ சொல்றது சரிதான். ஆனா அதிகாரிகளுடைய வேகம் இந்த விஷயத்துல எடுபடுமாங்கிறது தான் கேள்வி. முதல்ல இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியணும். அப்புறம் இதுக்குன்னு ஃபண்ட் அலாட் பண்ணணும். அப்புறம் பாக்கியை கொடுக்கணும். அதெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சிருவாங்க, டோன்ட் வரி.
உனக்கு என்ன, நீ அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவ. தீபாவளி வேற வருது, செலவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம உணவக ஊழியர்கள் தான் தவிக்கிறாங்க. என்ன இந்த விஷயத்தில் நீ இப்படி அடம் பிடிக்கிற? அதெல்லாம் கரெக்டாக நடக்கும்னு சொல்கிறேன்ல, நடக்கும்னு நம்புவோம். இப்போ ஒரு பிரேக் போயிட்டு வரலாமா? சொல்லு ரோபோ. என்ன சொல்லணும்? அதான் ரோபோ, ஏதோ ஃபாலோ அப்னு சொன்னியே, எந்த தகவலுடைய ஃபாலோ அப்பு, என்ன மேட்ரு? போன வாரம் ஊட்டிக்கு கூட இருக்கிற ஊர்ல கல்லூரி நிர்வாகத்தை பத்தி நிறைய தகவல்கள் வருதுன்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? ஆமாம், மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விரிவுரையாளரை பற்றி பேசும்போது சொன்னியே, முண்டாசு கவிஞர் பல்கலைக்கழக கல்லூரி தானே? அதே கல்லூரி தான். பாலியல் சர்ச்சையில் சிக்கின அந்த விரிவுரையாளர் போன வருஷமே இதே மாதிரி ஒரு பிரச்சனையில் சிக்கினப்போ அவர்கிட்ட 80,000 ரூபாய் வாங்கிட்டு நடவடிக்கை எடுக்காம விட்டதா சொல்லப்படுது. இது இல்லாமல் ஊழல் குற்றச்சாட்டு, கல்லூரிக்கு வழங்கப்பட்ட பல்வேறு நிதிகளை முறைகேடு செஞ்சது, தகுதியற்ற விரிவுரையாளர்களுக்கு பணி வழங்கியது, கல்லூரி முதல்வருடைய நெருங்கிய உறவினர்களுக்கு கல்லூரியில் பணி வழங்கியதுன்னு பல குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக கூறப்பட்டு வந்த நிலையில் இப்போ புதுசாக ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் தாண்டி அந்த கல்லூரி செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்றதே ஆச்சரியமான விஷயம்தான். சரி சொல்லு, அது என்ன புதிய குற்றச்சாட்டு? நிரந்தர விரிவுரையாளர் பணி வழங்க நபர் ஒருத்தருக்கு 35 லட்சம் நிர்ணயம் செய்யப்பட்டு இப்போ தற்காலிக விரிவுரையாளராக இருக்கிற 20 பேர்கிட்ட முன்பணம் பெறப்பட்டிருக்கான். அட பாவிங்களா, வசூல் பண்ணுற பணத்தை வச்சு புதுசாக இன்னொரு கல்லூரியே கட்டலாம் போல. விவரமாக சொல்லு. அந்த கல்லூரியில் சுமார் 4,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. 120க்கும் மேற்பட்ட விரிவுரையாளர்கள் வேலை செய்கிறாங்க. அவங்களில் 20க்கும் குறைவான விரிவுரையாளர்கள் தான் அந்த பகுதிக்கு தகுதியானவங்களாம். தகுதியானவங்கன்னா எப்படி, எந்த அடிப்படையில் சொல்கிற? அதாவது அவங்க மட்டும்தான் PhD முடித்தவங்க, மற்றவங்க வெறும் முதுகலை பட்டம் பெற்றவங்க தான். இன்னும் சிலர் அந்த கல்லூரியில் அலுவலக உதவியாளராக பணிக்கு சேர்ந்து அங்கே இருந்துக்கிட்டு தொலைதூர கல்வி மூலம் பட்டம் வாங்கி இப்போ விரிவுரையாளராக இருக்காங்களாம். பரவாயில்லையே, நல்ல ஸ்கீமாக இருக்கே. நக்கல் பண்ணாமல் விஷயத்தை கேளு விக்ரம். அந்த கல்லூரியில் நிரந்தர விரிவுரையாளர் பணிக்கு விண்ணப்பிக்க அழைப்பு வந்தப்போ ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற தகுதி வாய்ந்த விரிவுரையாளர்கள் நிச்சயம் நமக்குத்தான் நிரந்தர விரிவுரையாளர் பணி கிடைக்கும்னு நம்பிக்கையோட இருந்த நிலையில கல்லூரி நிர்வாகத்துடைய திட்டம் அவங்கள அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்கு. என்ன திட்டம் அது? காசு மேட்ரா? நிரந்தர விரிவுரையாளர் பணிக்கு 35 லட்சம் ரூபாயும், விரிவுரையாளர் அல்லாத மற்ற பணிகளுக்கு 2-7 லட்சம் ரூபாய் வரையும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. யார் முன்பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பணி வழங்கப்படுங்கிற ரகசிய உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ பணத்தை வாங்கி என்ன செய்வாங்களாம்? அவங்க என்ன செய்வாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் பணம் யார் யாருக்கு போகுதுன்னு தெரியும். யார் யாருக்கு போகுதான்? பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தருக்கும் விரிவுரையாளர்களை நியமிக்கிறதுல இடைத்தரகரா செயல்படுற இயக்குனர் ஒருத்தருக்கும் கொடுக்க தான் பணம் கேட்குறோன்னு அந்த கல்லூரியுடைய முக்கிய அதிகாரி ஒருத்தர் விரிவுரையாளர்கள் கிட்ட வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. அடப்பாவமே, இவ்வளோ ஓப்பனாக இருக்காங்க. சரி, யார் யாரெல்லாம் முன்பணம் கொடுத்துருக்காங்க? பணபலம் பெற்ற தகுதி வாய்ந்த விரிவுரையாளர்கள் சிலர், தகுதி இல்லாத சிலர்னு இப்போதைக்கு 20 பேர் முன்பணம் கொடுத்துருக்காங்க. பணம் இல்லாத தகுதி வாய்ந்த சிலர் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தற்காலிக விரிவுரையாளர் பணியில சேர 2-3 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆல்ரெடி லஞ்சம் கொடுத்தவங்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாம புலம்புறாங்களாம். ஓ, இதில் இந்த கேட்டகரி வரையா? சரி, ஏன் இவ்வளோ அவசரமாக நிரந்தர விரிவுரையாளர்கள் பணிக்கு அழைப்பு எடுத்திருக்காங்க? இதே கேள்வியை அந்த கல்லூரியில் வேலை செய்கிற சிலர்கிட்ட கேட்டப்போ அதுக்கான காரணம் தெரிய வந்துச்சு. அதாவது ஊட்டிக்கு கூட இருக்கிற ஊரில் தோட்ட தொழிலாளர்களுடைய குழந்தைகள் பயன்பெறும் வகையில் அந்த கல்லூரி கடந்த 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. அரசு கல்லூரியோடு ஒப்பிடும்போது அந்த கல்லூரியில் கல்வி கட்டணம் பல மடங்கு அதிகம். தவிர பிராக்டிக்கல் கட்டணம்னு தனியாக வேற வசூலிக்கப்படுது. ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவர் அங்கே படிக்கிறதுங்கிறது கஷ்டம்னு சொல்ல வர்ற? ஆமாம், அதனால் அந்த கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்றணும்னு பெற்றோர்களும் மாணவர்களும் கோரிக்கை வச்சாங்க. அதை தொடர்ந்து அந்த கல்லூரி அரசு கல்லூரியாக மாற்றப்படலாம்னு பேச்சும் வந்துச்சு. அதனால தான் அவசரமாக நிரந்தர விரிவுரையாளர்களை நியமிக்க நினைக்கிறாங்க. என்ன ரோபோ சொல்ல வர? அரசு கல்லூரியாக மாறுறதுக்கும் நிரந்தர விரிவுரையாளர்கள் நியமனத்துக்கும் என்ன சம்பந்தம்? என்ன விக்ரம், இது கூடவா உனக்கு புரியலை? ஒருவேளை அந்த கல்லூரி அரசு கல்லூரியாக மாறிட்டா முண்டாசு கவிஞர் பல்கலைக்கழகத்துடைய கட்டுப்பாட்டிலிருந்து நீங்கிடும். கல்லூரிக்கான நிரந்தர விரிவுரையாளர்கள் அரசு மூலமாக நியமனம் செய்யப்படுவாங்க. அப்படி நடந்தால் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு பெரிய தொகை கிடைக்காமலே போயிடும்ல. ஓ, இதுக்கு தான் இந்த அவசர முடிவா? இப்போ தான் புரியுது ரோபோ. சரி,
இப்படி எல்லா முறைகேடுக்கும் துணைவேந்தர் பெயரையே பயன்படுத்துகிறாங்களே, நிஜமாவே அவருக்கு இதில் தொடர்பு இருக்கா என்ன? அந்த கல்லூரி நிர்வாகத்துடைய முறைகேடுகளுக்கும் துணைவேந்தருக்கும் தொடர்பில்லைன்னா எல்லாத்தையும் விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பாரான்னு பார்ப்போம். நடந்த முறைகேடுகளுக்கு நடவடிக்கை எடுக்கிறதோட மேற்கொண்டு எதுவும் நடக்காமல் தடுத்து நிறுத்துவார்னு நம்புவோம். சரி, அடுத்த மேட்ரு. தேனி மாவட்டத்தில் இரு பிரிவாக செயல்படுற ஆசிரியர் சங்கங்களால் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதுதான் அடுத்த சப்ஜெக்ட். ஓ, ஆசிரியர்களுக்கும் நிறைய சங்கங்கள் இருக்கா? டீட்டெயிலாக சொல்லு. தேனி மாவட்டத்தில் ஆசிரியர்களுக்குன்னு பல்வேறு சங்கங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு சங்கத்தை சேர்ந்த ஆசிரியர்களை இன்னொரு சங்கத்தை சேர்ந்தவங்க ஒரு மாதிரியாக பார்க்கறது, தங்களுடைய சங்கம் தான் உயர்ந்ததுன்னு போட்டி போடுறது, கொஞ்ச நாளாக இதெல்லாம் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவங்களுக்குள்ள போட்டி போடுறதுக்கு என்ன இருக்கு? இப்படி எல்லாமா நடக்கும்? இதுக்கிடையில் தேனி மாவட்டத்துக்கு வந்த கல்வி அதிகாரி ஒவ்வொரு பள்ளியையும் அதிரடியாக ஆய்வு செஞ்சு குறிப்பிட்ட நேரத்துக்கு வராத ஆசிரியர்களுக்கு மெமோ கொடுக்கறது, சஸ்பெண்ட் செய்கிறதுன்னு நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்த நிலையில் ஒரு ஆசிரியர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு எழுந்துச்சு. அந்த ஆசிரியரை சஸ்பெண்ட் செஞ்சிட்டாரு. அதுக்கு ஒரு சங்கம் ஆதரவையும், சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆசிரியருக்கு ஆதரவாக செயல்பட்ட சங்கம் கல்வி அதிகாரிக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்து தொடர்ந்து போராட்டங்களையும் நடத்திக்கிட்டு வர்றாங்க. அடப்பாவே, இதில் தான் போட்டியா? இது மட்டுமில்ல விக்ரம், அண்மை காலமாக இந்த சங்கங்கள் போட்டி போட்டு மாவட்டம் முழுக்க வால் போஸ்டர்களையும் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு புகார் கொடுக்க வந்த ஆசிரியருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் மோதல் நடந்துச்சு. அந்த ஆசிரியருக்கு ஆதரவாக செயல்பட்டதால் இந்த ஆசிரியர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதாகவும் தகவல் ஒன்று உலா வருது. எது உண்மைனே தெரியலையே, ஒரே குழப்பமாக இருக்கே. எப்படியோ அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு போஸ்டர்லாம் அடித்து பிரச்சனையை தெருவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்க பிரச்சனை தெருவுக்கு வந்தா என்ன, வரலைன்னா என்ன? இதனால் மாணவர்கள் தானே பாதிக்கப்படுவாங்க விக்ரம். கரெக்டான பாயிண்ட்டு தான். தங்களுடைய உரிமைக்கு மட்டுமே குரல் கொடுக்குறவங்க தான் ஆசிரியர்கள்னு இருந்த நிலை மாறி சங்கங்களுக்கு மட்டுமே குரல் கொடுக்குறவங்கன்ற மாதிரி ஆயிடுச்சே. சரி, ஆசிரியர்களுக்கு நம்ம புத்தி சொல்ல முடியுமா? அவங்களா புரிஞ்சு நடந்துக்கிட்டா சரி. இன்னும் ரொம்ப கண்டினியூ பண்ணலாமா? தாராளமாக கண்டினியூ பண்ணலாம் விக்ரம், நான் எப்பவும் ரெடி தான். சரி சொல்லு, அடுத்த சப்ஜெக்ட் என்ன? வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு அதிர்ச்சி தகவலால் தலைநகர தலைமை காக்கி அலுவலகமே திக்குமுக்காடி போச்சு. இதுதான் அடுத்த மேட்டர். அப்படி என்ன தகவல் வந்துச்சு வாட்ஸ்அப்பில்? 2 நாளைக்கு முன்னாடி சிட்டி தலைமை காக்கி உட்பட 21 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம்னு ஒரு தகவல் காலையிலேயே வாட்ஸ்அப்பில் பரவ ஆரம்பிச்சுது. செய்தியாளர்கள் பலரும் இதை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதானே, முக்கால்வாசி செய்தியாளர்கள் வாட்ஸ்அப்பில் தானே வாழ்கிறாங்க. அந்த தகவல் தலைமை காக்கி அலுவலகத்துக்கும் எட்ட ஒருவேளை திடீர்னு ஆணை பிறப்பிச்சிட்டாங்களோன்னு அதிகாரிகள் அதிர்ந்து போய் நிற்க, வாட்ஸ்அப்பில் தகவல் பரப்பிய நபர் அது குஜராத்லங்கன்னு கூலாக சொல்லியிருக்காரு. கடைசியில் வாட்ஸ்அப் ஜேர்னலிசம் ஒழிகங்கிற கோஷத்தோட பஞ்சாயத்து முடிஞ்சது. செம காமெடி ரோபோ. செக்மெண்ட் ஆரம்பமே அமக்கலமாக இருக்கு. போ, அடுத்த தகவல் என்ன? கடந்த வாரம் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற நட்சத்திர விடுதியில் 2 பெரிய தொழிலதிபர்கள் மோதிக்கிட்டாங்க. மோதிக்கிற அளவுக்கு என்ன நடந்திருக்கும்? நட்சத்திர விடுதியா இல்லை நட்சத்திர விடுதியில் இருக்கிற பாரா? இதில் இந்த விளக்கம்லாம் வேற சொல்லணுமா? சரி, பார் தான். மோதல் முத்தி போய் ஒருத்தர் இன்னொருத்தரை துப்பாக்கியை காட்டி மிரட்டியிருக்காரு. அடப்பாவீங்களா, பாருக்கு துப்பாக்கிலாமா எடுத்துகிட்டு போகிறாங்க? அது சரி, பஸ்ஸிலேயே எடுத்துகிட்டு போகிறாங்க. நீ மேட்ரு சொல்லு. மிரட்டப்பட்டவர் புகார் அளிச்சதுனால காக்கிகள் துப்பாக்கி வச்சிருந்த அந்த தொழிலதிபரை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ, துப்பாக்கி காமிச்சு மிரட்டிட்டு தலைமறைவாயிட்டாரா? பின்ன காக்கிகள் வர வரைக்கும் அங்கேயேவா இருப்பாரு? கடைசியில் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிட்டாங்க. தொழிலதிபரை இல்லை, அவருடைய காரை. காஞ்சிபுரத்தில் நின்றுக்கிட்டு இருந்த காரை சீஸ் பண்ணிட்டாங்க. அந்த சம்பவம் வரைக்கும் வேகமாக இருந்த காக்கிகள் அதோட எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? காரை வச்சு அட்ரஸை சேஸ் பண்ணியிருக்கலாமே. பண்ணியிருக்கலாம், ஆனால் பண்ணலையே. அதுக்குள்ளே தேடப்பட்ட அந்த தொழிலதிபர் யார் யாருக்கோ கால் பண்ணி பேசி தன்னோட செல்வாக்கை பயன்படுத்திட்டாரு போல. எதை வச்சு அப்படி சொல்கிற? அவருடைய கார் வரைக்கும் தேடி போன காக்கிகள் இப்போ யாரோ அடையாளம் தெரியாத நபர் துப்பாக்கி காமிச்சு மிரட்டுனதா வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த நட்சத்திர விடுதியில் இருந்த CCTV கேமரா ஃபூட்டேஜுகளும் அடிக்கப்பட்டிருக்கு. ரைட்டு, யாரோ ரொம்ப பெரிய ஆள் போல். இதே டாஸ்மாக் பாரில் நடந்திருந்தால் எந்நேரம் தூக்கிட்டு போய் வச்சு கும்முன்னு கும்மிருப்பாங்க. உண்மைதான் விக்ரம். நட்சத்திர விடுதியா டாஸ்மாக் பாராங்கிறது முக்கியம் இல்லை. யாருடைய தலையீடும் இல்லாமல் இருந்தாலே காக்கிகள் சிறப்பாக செயல்படுவாங்க. அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ரோபோ. ஆனால் நீ இப்படி திடீர்னு காக்கிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறிய? யாராக இருந்தாலும் கடமையை ஒழுங்காக செய்கிறவங்களுக்கு ரோபோவோட சப்போர்ட் எப்பவும் இருக்கும்.
சமீப காலமா சென்னையுடைய புறநகர் பகுதிகளில் அடிக்கடி குற்றச் செயல்களில் ஈடுபடுற நோட்டோரியஸ் கிரிமினல்ஸ் கைது செய்யப்படுறாங்க. இது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயமா? பிரமாதமான விஷயம் ரோபோ, அதை முதல்ல சொல்லு. தாம்பரம், சேலையூர், பள்ளிக்கரணை போன்ற பகுதிகளில் கடந்த 4 நாட்களில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. புதுசாக வந்த தலைமை காக்கி சிட்டியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறாருன்னு நிறைய கிரிமினல்ஸ் புறநகர் பகுதிகளுக்கு போயிட்டாங்க. ஆனால் இப்போ அதிரடியாக ஆக்ஷனில் இறங்கிடுச்சு தலைநகர காக்கி டீம். சூப்பர் ரோபோ, செம. 20க்கும் மேற்பட்டவங்க கைதாகியிருக்காங்கன்னா நடக்க இருந்த பல குற்றச்சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குன்னு தானே அர்த்தம்? ஆமாம் விக்ரம், இன்னும் நிறைய குற்றவாளிகளை காக்கிகள் கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்களாம். ஸோ அதிரடி ஆக்ஷன் தொடரும். சூப்பர் ரோபோ, இந்த நல்ல தகவலோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.